இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.5. இதில் கொஸ்டின் என்னென்னா, சால்வ் மாடுலஸ் 2 by x minus 4 greater than 1, x not equal to 4. மாடுலஸ் 2 by x minus 4 greater than 1 அப்படிங்கிறத அப்படியே ரைட் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா x minus 4 அப்படிங்கிறது நியூமரேட்டில் போயிடும், 2 அப்படிங்கிறது டினாமினேட்டில் வந்துடும். இந்த 1க்கு வந்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா 1 by 1 அப்படிங்கிறது திரும்ப 1ஆக தான் வரும். ஆனால் இங்கே கிரேட்டர் தென் கொடுத்துருந்தது, இங்கே வரும்போது லெஸ் தென் அப்படிங்கிறது வரும். ஸோ ஏன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளாக 1 by 2 அப்படிங்கிறத எடுத்துக்கலாம், இப்போ கிரேட்டர் தென் எடுத்துக்கலாம். இது வந்து 1 by 4. 1 by 2 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து எப்போதுமே பெரிய நம்பராக இருக்கும். 1 by 4 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கும். ஏன்னா இது ஆஃப், இது குவார்ட்டர். ஸோ இதில் எது பெரிய நம்பராக இருக்கும் அப்படின்னா ஆஃப் அப்படிங்கிறது பெரிய நம்பராக இருக்கும், குவார்ட்டர் அப்படிங்கிறது கம்மியான நம்பராக இருக்கும். ஸோ இப்போ இதை ரெசிப்ரோக்கில் எழுதும்போது 2, 4 அப்படின்னு வரும். 1 by 4 அப்படிங்கிற 4ன்னு வந்துடும், 1 by 2 அப்படிங்கிறது 2 அப்படின்னு வந்துடும். இதில் நம்ம அப்படியே நம்ம கிரேட்டர் சிம்பிளே போட்டோம்னா 2 பெரிய நம்பர் அப்படிங்கிற மாதிரி மீன் ஆகும். ஸோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணோம்னா இந்த மாதிரி லெஸ் தென் சிம்பிள் போட்டால் மட்டும்தான் இதுக்கு கரெக்டாக சூட்டபுளாக வரும். ஸோ 2 less than 4 அப்படிங்கிற வரும். அதே மாதிரி தான் இங்கே வந்து சேஞ்ச் ஆகுது. மாடுலஸ் x minus 4 divided by 2 அப்படின்னா லெஸ் தென் 1 வந்துடும். ஸோ இதில் மாடுலஸை வந்து நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக பிரித்து எழுதணும்னா மாடுலஸ் x minus 4 அப்படிங்கிறது கிடைக்கும். டினாமினேட்டரில் மாடுலஸ் 2 அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாடுலஸ் 2 அப்படின்னா காமனாக 2 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஸோ மாடுலஸ் x minus 4 divided by 2 அப்படின்னு வரும். இந்த 2வை இந்த 1 கூட வந்து கிராஸாக நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா 1 2s 2 அப்படின்னு வரும். இப்போ மாடுலஸ் x minus 4 less than 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். இதில் நம்ம இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கும்போது ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு அப்சல்யூட் வேல்யூவோட டெஃபினிஷனில் இருக்குது. மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தென் r அப்படின்னா when r greater than 0 அப்படிங்கிற போது மைனஸ் r less than x மைனஸ் r அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபார்முலா. இதில் இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த x minus 4 மாடுலஸ் x minus 4 less than 2வை நம்ம ரைட் பண்ணோம்னா மைனஸ் 2 less than x minus 4 less than 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து x minus 4 அப்படிங்கிற சென்ட்ரல் இருக்கா, இது வந்து எப்போதுமே x நாட் ஈக்குவல் டு 4 அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இது வந்து x வந்து 4ஆக இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சைடுமே வந்து 4ஆல் அடிஷன் பண்ணோம்னா மைனஸ் 2 + 4 less than x minus 4 + 4 less than 2 + 4 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு வந்து மைனஸ் 4 + 4 இருக்குது, அதுக்கு ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னா x மட்டும் கிடைக்கும். இங்கே மைனஸ் 2 + 4 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து மைனஸ் 2 + 4 அப்படிங்கிறது இருக்குது. இதில் பெரிய நம்பரோட சிம்பிளை போட்டோம்னா 2 அப்படிங்கிறது வரும், சப்ராக்ட் பண்ணும்போது 2. இங்கே 2 + 4 ரைட் ஹேண்ட் சைடு வந்து 2 + 4 6 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ 2 less than x less than 6 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் x வந்து நம்ம இதை காமனாக பிரித்து எழுதணும். இப்போ 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு வரக்கூடாது. 2லேருந்து நம்மளுக்கு 4 வரைக்கும் ஒரு நம்பர், அதாவது 2லேருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து நம்மளுக்கு x அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ x belongs to 4 அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஓப்பன் ப்ராக்கெட் போட்டிருந்தா அந்த போட்டிருக்கக்கூடிய நம்பர் வந்து அந்த லிமிட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ 2, 4 அப்படின்னு எழுதலாம். இந்த 4 அப்படிங்கிற நம்பர் வந்து இல்லை. யூனியன் 4, 6, அப்போ அந்த 4 இல்லை, அதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே 2, 4னா இந்த 4 அப்படிங்கிற நம்பர் இல்லை, அதுக்கு முன்னால் உள்ள நம்பர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 2க்கும் 4க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் யூனியன் 4க்கும் 6க்கும் இடையில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படிங்கிற நம்பர், அந்த நம்பர்ஸ் மட்டும்தான் எக்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.